சர்க்கரையே போடாமல் எப்படா டேஸ்டியான ஜூஸ் செய்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. இந்த வீடியோ நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபியை, அதுவும் 1 ஸ்பூன் சர்க்கரை கூட போடாமல் எப்படி டேஸ்டியாகவும் சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஏபிசி ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்லைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்திட்டு, இல்லை கியூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்திக்கலாம். இல்லை பீட்ரூட்லேயும் சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம சேர்த்திட்டு, இல்லை கொஞ்சமாக தண்ணியவும் ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைத்து எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஏபிசி சாரை இதில் நம்ம சேர்த்திட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அந்த ஜூஸ் தனியாக அந்த வடிகட்டில இருந்து இந்த பாத்திரத்தில் விழுகிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா ஜூஸாக வந்தோடனே இந்த பாத்திரத்தில் இருந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் மாற்றி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் ரெடி. சியா சீட்ஸ் லெமன் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் அரை லெமனை நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்தோடனே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸையும் இதில் நம்ம சேர்த்திட்டு, இதில் கொஞ்சமாக தண்ணியவும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி பதம் வந்த உடனே இந்த பாத்திரத்துலேருந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் மாற்றி எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான சியா சீட்ஸ் எலுமிச்சப்பழ ஜூஸ் ரெடி. வாட்டர்மெலன் மின்ட் கூலர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கரண்டி அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர்மெலனை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை கொஞ்சமாக புதினாவும் இதில் நம்ம சேர்த்திட்டு, இதில் தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாறை இதில் நம்ம ஊற்றிட்டு ஒரு கரண்டி எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜூஸ் தனியாக பிரியறதுக்கு. இந்த மாதிரி ஜூஸ் தனியாக பிரிஞ்சோடனே இந்த பாத்திரத்தில் இருந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் மாற்றி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வாட்டர்மெலன் மின்ட் கூலர் ரெடி. மின்ட் கொரியண்டர் டீடாக்ஸ் ட்ரிங்க் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கரண்டி அளவுக்கு நறுக்கி வச்ச கொத்தமல்லியில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை கொஞ்சமாக புதினாவையும் இதில் நம்ம சேர்த்திட்டு, இதில் கொஞ்சமாக தண்ணியவும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மிக்சி ஜாரை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாரை இதில் நம்ம ஊற்றிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜூஸ் தனியாக பிரியறதுக்கு. இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லா ஜூஸ் தனியாக பிரிஞ்ச உடனே இந்த பாத்திரத்தில் இருந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் மாற்றி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான புதினா கொத்தமல்லி டீடாக்ஸ் ட்ரிங்க் ரெடி. குக்கும்பர் மின்ட் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சி ஜாரில் இதில் கொஞ்சமாக குக்கும்பரை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கரண்டி அளவுக்கு புதினாவே இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணியவும் இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாறை இதில் நம்ம ஊற்றிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஜூஸ் தனியாக பிரியறதுக்கு. இல்லை இந்த மாதிரி நல்லா ஜூஸ் தனியாக பிரிஞ்ச உடனே இந்த பாத்திரத்தில் இருந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் மாற்றி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான குக்கும்பர் மின்ட் ஜூஸ் ரெடி. ஜிஞ்சர் லெமன் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சை கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்திட்டு ஆஃப் லெமனாக கட் பண்ணி இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா புழிஞ்சி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பாத்திரத்திலிருந்து இந்த கிளாஸ் டம்ளரில் மாற்றி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஜிஞ்சர் எலுமிச்சப்பழ ஜூஸ் ரெடி. இப்ப சுவையான ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த ஏபிசி ஜூஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க வீட்டுல வந்து ஹெல்த்தியா ஜூஸ் வேணும்னு கேக்குறாங்களா? இந்த மாதிரி ஏபிசி ஜூஸை சக்கரை கூட போடாம செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சியா சீட்ஸ் லெமன் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. சியா சீட்ஸ் எவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். உங்க வீட்டில் அவங்களுக்கு ஹெல்த்தியா ஜூஸ் வேணும்னு அவங்க கேட்குறாங்களா? இந்த மாதிரி லெமன் ட்ரிங்கா செஞ்சு கொடுத்து பாருங்க. வித் சியா சீட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எடுத்துக்கோங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான வாட்டர் மிலன் மின்ட் கூலர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த வாட்டர் மெலன் மின்ட் கூலர் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க வீட்டுல உங்களுக்கு ஹெல்த்தியா ஜூஸ் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி வாட்டர் மெலன் மின்ட் கூலரா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எடுத்துக்கோங்க. அதுவும் நான் சொன்ன விதத்துல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மின்ட் கொரியண்டர் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க வீட்டில் உங்களுக்கு சர்க்கரையே போடாம ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் செஞ்சு கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? இந்த மாதிரி மின்ட் கொரியண்டர் ட்ரிங்கா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான குக்கும்பர் மின்ட் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த குக்கும்பர் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க வீட்டுல உங்களுக்கு சர்க்கரையே போடாம ஹெல்த்தியான ட்ரிங்க் செஞ்சு கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? இந்த மாதிரி குக்கும்பர் ட்ரிங்கா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஜிஞ்சர் லெமன் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. ஜிஞ்சர் லெமன் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சர்க்கரையே போடாம உங்க வீட்டுல உங்களுக்கு ஹெல்த்தியான ட்ரிங்க் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த மாதிரி ஜிஞ்சர் லெமன் ட்ரிங்கா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 விதவிதமான ஹெல்த்தியான ட்ரிங்கை உங்க வீட்டுல உங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாத்தையும் பாய்.